ஹே காய்ஸ், நீங்க எல்லாருமே லைஃப்ல பல சிச்சுவேஷன்களை கடந்து வந்திருப்பீங்க. சில விஷயங்கள் சந்தோஷமானதாவும் சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கறதாவும் அமைஞ்சிருக்கும். ஆனா எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் அது போகும். வாழ்க்கை பாடம்ங்கிறது நீங்க பிறந்த நொடியில இருந்து இறுதி நொடி வரைக்குமே கிடைக்கிற விஷயம். இதுல சிறுபிள்ளையும் விதிவிலக்கு கிடையாது. அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்களும் விதிவிலக்கு இல்ல. வாழ்க்கை பாடம் எல்லாருக்கும் சரிசமமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு. ஆனா அந்த வாழ்க்கை பாடம் நமக்கு ஒரு தடவை கிடைச்சதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம அதை திரும்ப செய்யாம இருக்கோமா? ஒரு தடவை பட்டும் பாடத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அதோட எஃபெக்ட் போற வரைக்கும் ஒழுங்கா இருந்துட்டு திரும்ப பழையபடி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சின்ன சின்ன பாடத்தை மறந்தாலும் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுத்த பெரிய பெரிய பாடத்தை எக்காரணத்து கொண்டும் மறக்க கூடாது. அந்த மாதிரி எந்த மாதிரியான வாழ்க்கை பாடத்தெல்லாம் நம்ம விடவோ இல்ல மறக்கவோ கூடாதுன்னு சில விஷயங்களை நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். சோ அந்த மாதிரி மறக்க கூடாத லெசன்ஸ்ல முதல் விஷயம், லைஃப் இஸ் நாட் ஃபேர். லைஃப்ல நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. எப்பவுமே லைஃப்ல நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா ஒரு சின்ன சறுக்கல் வந்தாலோ ஏதாவது சின்னதா கஷ்டம் வந்தாலோ நீங்க ரொம்ப துவண்டு போயிடுவீங்க. உங்களால அடுத்து என்னன்னு யோசிக்க முடியாது. வாழ்க்கை எப்பவுமே அழகிய பூந்தோட்டமா இருக்கணும்னு இமேஜின் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பூந்தோட்டத்துல உள்ள பூக்களோட ஆயுசு முழுசா ஒரு நாள் கூட கிடையாது. அதுவும் வாடி உதிர்ந்து போகும். சோ அவ்வளவு அழகான ஒரு விஷயத்தோட ஆயுள் ரொம்ப ரொம்ப குறைவுதான். அதனால பூந்தோட்டத்து கூட உங்க வாழ்க்கைய கம்பேர் பண்ணாதீங்க. அது கூட மட்டுமில்ல, எந்த விஷயத்து கூடயுமே நீங்க உங்க லைஃப கம்பேர் பண்ணாதீங்க. சில பேரெல்லாம் லைஃப்ல சின்னதா ஒரு ஏமாற்றத்தை பார்த்ததுமே அவ்வளவுதான், முடிஞ்சது, நம்ம லைஃபே ஓவர் அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்றாங்க. பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அது உங்க முழு வாழ்க்கையில ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். சில நேரம் மனிதர்கள் கூட நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. லைஃப்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு காலேஜ்ல தான் கூட படிச்ச தன்னோட ஃப்ரெண்டுக்கு அம்மா இல்லன்னும் அப்பாவும் குடிகாரரா இருக்காருன்னு அந்த பொண்ணுக்கு நிறைய வகையில ஹெல்ப் பண்ணா. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டை ரொம்பவே நம்பி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா. ஆனா அந்த ஃப்ரெண்டு இவளுக்கு தெரியாம பல விஷயங்கள் இவளுக்கு பின்னாடி செஞ்சுட்டு இருந்திருக்கா. லைக் போய் சொல்லி மொபைல் வாங்கினது, தனக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி தாங்கிட்ட எழுத்துக்க ட்ரை பண்ணது, ரிலேட்டிவ் வீட்டுல திருடினதுன்னு பல செயல்களை செஞ்சு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்ட் கேங்லயே அந்த பொண்ணு வசமா மாட்டிட்டா. அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சதும் இந்த பொண்ணு ரொம்ப நொறுங்கி போயிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு மத்த மனுஷங்க மேல இருக்க நம்பிக்கையே போச்சு. அதுக்கப்புறம் அவன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதையும் நிறுத்திட்டா. இந்த மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம பல இன்சிடென்ட்ஸ் மூலமா பலதரப்பட்ட மக்கள் மூலமா நிறைய பாடங்களை கத்துக்கிறோம். நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ரோடு நம்ம டெஸ்டினேஷனை அடையிற வர ஒரே நேர்கோட்லையா போகுது? வளைஞ்சு நெளிஞ்சு சுருங்கி விரிஞ்சு ஏறி இறங்கிதானே போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி நேராவே போய்கிட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது தப்பு. எந்த துன்பம் வந்தாலும் அதை கடந்து போக பழகுங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், டு நாட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். எல்லாருக்குமே வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். ஆனா எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை பாடம். இதுக்கு பல நூறு காரணங்களும் பல நூறு எடுத்துக்காட்டுகளும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒருத்தங்களுக்கு ஃபினான்ஷியல் லெவல்ல ஹெல்ப் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை அவங்க திரும்ப தந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலையும் எதிர்பார்ப்புல தான் பண்றீங்க. ஆனா அப்படி நீங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களால கொடுக்க முடியாம போச்சுன்னா ஏமாற்றம் யாருக்கு? உங்களுக்கு தானே. அதுக்காக ஹெல்ப் பண்ணவே கூடாதான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. பட் எதிர்பார்த்தா சில நேரங்கள்ல ஏமாற்றம் கிடைக்கும். அதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும்னு சொல்றேன். எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ்னு சும்மாவா சொல்லிருப்பாங்க? காரணம் காரியம் இல்லாம எதையுமே ஜஸ்ட் லைக் தட்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அனுபவ பாடம் தான். இதை பண்ணா இதான் நடக்கும்னு மத்தவங்க சொன்னாலும் அதை முதல்ல கவனிச்சுட்டு அப்புறமா அதே தவிர செய்வீங்க. ஏன்னா அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதேதான் நமக்கும் நடக்கும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைப்பீங்க. பட் எதுவா இருந்தாலும் இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு மனிதனும் தானா எந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வர எதையும் நம்ப மாட்டான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் அந்த வாழ்க்கை பாடங்களும் கிடைக்குது. அடுத்து மூணாவது விஷயம், சம் குட் பாய்ஸ் செட் யூ ஃப்ரீ. இதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள், நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு பிரேக்கப்க்கு உள்ளாகும் போது சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம், அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறது தான். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியாம இருந்தா லைஃப் மூவ் ஆன் ஆகாம அங்கேயே நின்னு போயிடும். எப்பவும் அழுதுகிட்டு அதையே நினைச்சுக்கிட்டு அந்த ஞாபகத்திலே உங்களை நீங்க சிரப்படுத்திப்பீங்க. வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை விட்டுட்டு ஒரே விஷயத்த பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷங்களும் காலம் தாழ்ந்திதான் உங்க கையில கிடைக்கும். மேலும் ஒரே விஷயத்துக்குள்ள நீங்க மூழ்கி போயிட்டீங்கன்னா இதனால நீங்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் மென்டல் ப்ராப்ளம்ஸும் நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. இது உங்களோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுத்து விட்டுரும். சோ எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சுக்கிட்டு தொங்காம அதை கை விட்டுடுறது நல்லது. சோ ஒரு இன்சிடென்ட் நடந்தா துக்கமான ஒன்னோ இல்ல சந்தோஷமான ஒன்னோ எதுவா இருந்தாலும் அதுக்கு குட் பை சொல்ற நேரம் கண்டிப்பா வரும். சோ அந்த நேரத்துல எதை பத்தியும் யோசிக்காம தயங்காம அதை போக விடுங்க. அந்த மாதிரி பண்றதுனால உங்க மன பாரம் இறங்கி ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நாலாவது விஷயம், நெவர் ஃபெயில் டு ட்ரை மோர். இதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு பையன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருந்தான். ஒரு 1 இயர் கண்டினியூஸா படிச்சான்.
எக்ஸாம் வரப்போகுதுன்னு அதை நினைச்சே தன்னை மோட்டிவேட் பண்ணி அவ்வளோ ஈடுபாடோட படிச்சான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி எக்ஸாம்ஸ் வரல. ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை நெக்ஸ்ட் இயருக்குன்னு மாத்தி வச்சுட்டாங்க. அவனுக்கு வெயிட் பண்ணி டயர்ட் ஆனதால முன்னாடி மாதிரி ஆர்வமா படிக்கல. அவனோட நம்பிக்கையும் குறைஞ்சு போயிடுது. திரும்பவும் அவனோட ஆர்வத்தையும் நம்பிக்கையும் உடைக்கிற மாதிரி அடுத்த வருஷமும் சில காரணங்களுக்காக எக்ஸாம் கேன்சல் ஆயிடுது. இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகி நான் இனி எப்ப எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்ப படிச்சுக்கிறேன்னு விட்டுட்டான். பட் அவனுக்கு அதுக்குள்ள அந்த எக்ஸாம்ல இருந்த ஆர்வம் சுத்தமா குறைஞ்சு போச்சு. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியும் அவன் படிக்கவும் இல்ல, அந்த எக்ஸாம்க்கு அவன் அப்ளையும் பண்ணல. அவனோட ஃப்ரெண்ட்ஸே எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி வந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி சும்மா விளையாட்டா பார்த்தவனுக்கு செம்ம ஷாக்கு. அதுல ஃபுல்லாவே அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸாவே வந்திருந்தது. அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ச்சே, செம்ம சான்ஸ், இப்படி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இதே மாதிரி தான் பல பேர் இந்த காலத்துல பண்றாங்க. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணதும் அவ்வளவுதானே இருந்துடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த எடுத்தா அதுல சக்சீட் ஆகுற வர திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு முயற்சியில கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால திரும்ப திரும்ப ட்ரை பண்றத கைவிடவே கூடாது. அடுத்து 5வது விஷயம், சக்சஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட் ஒர்க். வெற்றிங்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பல நூறு பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு நம்ம சேனல்லேயே நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பத்தி நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் புரியும். எங்க ஸ்கூல்ல ஒரு 5 மெம்பர்ஸை நாங்க ஸ்பீச் காம்படிஷனுக்கு ரெடி பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணும் இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் அவ மட்டும்தான் நான் பாத்துக்கிறேன், எனக்கு இவங்க அளவுக்குலாம் பிராக்டிஸ் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. பட் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும், வெறும் பேசுறது மட்டும் ஸ்பீச் காம்படிஷன்ல முக்கியம் கிடையாது, ஆக்ஷன்ஸ், உன்னோட முக பாவனை, உன் வாய்ஸ், இதுல ஏற்ற இறக்கம், இது எல்லாமே நீ பிராக்டிஸ் பண்ணாதான் வரும்னு சொன்னேன். பட் அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன்னு சொன்னா. இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நான் விட்டுட்டேன். லாஸ்டா அந்த காம்படிஷன்ல வின் பண்ணது வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட டோனும் தெளிவான உச்சரிப்பும் அவளோட எக்ஸ்பிரஷன்ஸும் அவளுக்கு முதல் பரிசை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கு காரணமா அவங்க அம்மா சொன்னது, ஸ்கூல் முடிஞ்சு போனதும் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே கண்ணாடி முன்னாடி நின்று பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாளாம். தன்னோட டோன் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போன்ல தன்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணுவாளாம். எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்றோமான்னு ரொம்ப கவனமா தன்னோட வெற்றியை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா இந்த பொண்ணு. சோ அவளோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச பரிசு தான் அது. இன்னும் சில பேர் வாழ்க்கையில சாதிக்கணும், எக்ஸ்ட்ராவா ஆன் பண்ணணும்னு கால் மேல கால் போட்டு கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் அது கனவா மட்டும்தான் இருக்கும். எழுந்ததுக்கான முயற்சியை பண்ணுவோம்னா பண்ண மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு பண்ண முடியல, அது எனக்கு வரல, செட் ஆகலன்னு சும்மா சொல்லுவாங்க. பேசிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. எழுந்து வேலைய பார்க்கணும். வாழ்க்கையில வெற்றி வேணும்னா முதல்ல எழுந்து வேலைய பார்க்க தெரியணும். நீங்க அதை அடையிற வர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அடுத்து 6வது விஷயம், யோர் ஹெல்த். நிறைய பேரு வேலை வேலைன்னு ஓடி தன்னோட ஹெல்த்தை கெடுத்துக்கிறாங்க. ஒர்க் முக்கியம்தான், பட் அதை விட உங்க ஹெல்த் முக்கியம். நீங்க ஓடுறதே உங்க வாழ்க்கைக்காக தான். நீங்க நல்லா இருந்தாதான் உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கைக்காக நீங்க ஏர்னும் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட அப்பா, அவளோட வயசு 65க்கும் மேல. ஆனா இன்னும் கடையில உட்காந்து வியாபாரம் பாக்குறாரு. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. விடியற் காலையில இருந்து கடைக்கு போறது, அப்படியே நைட்டு 12 வரலாம் கூட அவங்களுக்கு வேலை இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறாரு, நைட்டு 1 மணிக்கு தான் சரியா தூங்கவே ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருந்தா அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதே மாதிரி இப்ப நிறைய ஹெல்த் இஷ்யூஸையும் ஃபேஸ் பண்றாரு. சரியா நடக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா கால் வலியில இருக்காங்க. அப்பப்ப அவங்க ஹாஸ்பிட்டலைஸும் ஆகுறாங்க. இப்ப அவரோட நிலைமை எவ்வளவு தூரம் உழைச்சாங்களோ அவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது தேவையா? முதல்லயே தன்னோட ஹெல்த்தை பார்த்திருக்கணும்ல. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற கான்செப்ட எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அளவுக்கு மீறி ஓவரா சாப்பிட்டா எப்படி நமக்கு வாமிட், டயரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணணுமோ அதே மாதிரிதான் ஓவரா வேலை பார்த்தாலும் இல்ல சோம்பேறியா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கூட வரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்க ஹெல்த்தை டிஸ்ட்ராய் தான் பண்ணும். சோ எதுவுமே அளவுக்கு மீறாம பாத்துக்கோங்க. போன் பாக்குறது, லேப்டாப் பாக்குறது, நிறைய வெளியே சாப்பிடுறது, நைட் ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்த்தை தான் ஸ்பாயில் பண்ணும். சோ ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 7வது விஷயம், யூ காண்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். இந்த கேரக்டரையும் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். லைக் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. மனுஷங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டைல், வெவ்வேறு விதமான குணாதிசயம் கொண்டவங்களா இருக்காங்க. பட் சில பேர், அதுலயும் நான் ஒர்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் நான் பாத்திருக்கேன். 2 சைடும் கோல் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சீனியர்ஸ் கிட்டயும் நல்லா இருப்பாங்க, ஜூனியர்ஸ் கிட்டயும் நல்ல விதமா நடந்துப்பாங்க. பட் இதனால அவங்க அழக்க போறது அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமான அவங்களோட ஐடென்டிட்டியை தான். நான் எல்லார்கிட்டயும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் தான் யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியாமலே அவங்க வாழ்ந்துட்டு போயிருவாங்க. சோ எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு பார்க்க வேண்டாம். இந்த ப்ளீஸ் பண்ற வேலையும் ஓரளவுக்கு மேல அவங்களால கண்டினியூவும் பண்ண முடியாதுதான். என் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணும் இப்படிதான். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் தங்கிட்ட நல்லா பழகணும், எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுன்னு போய் கடைசியா அவ வேலையை அவளால செஞ்சுக்க முடியாம ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க.
எதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களால முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு நோ சொல்ல கத்துக்கோங்க. ஸோ நம்மளால எல்லாரும் திருப்தி படுத்தணும் அப்படிங்கிறது முடியாத விஷயம். ஸோ அதை நீங்க ட்ரை கூட பண்ண வேண்டாம். நீங்களா இருந்தாதான் எதுவுமே சாத்தியம். அடுத்த 8வது விஷயம், பி பொலைட் வித் எவ்ரிவன். நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், ப்ளீஸ் பண்ணணும் தான் அவசியம் இல்லைன்னு சொன்னேன். பட் எல்லார்கிட்டயும் கைண்டா பொலைட்டா நடந்துக்கோங்க. அதாவது கண்ணியமாவும் மரியாதையோடும் நடந்துக்கோங்க. தன்னை போல் பிறரை நினை அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி நீங்க உங்களை ஒருத்தங்க இப்படி எல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்கள நடத்தணும். இந்த மாதிரி பொலைட்னஸ் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல எத்தனை பேருக்கு இருக்குன்னு சும்மா கையை விட்டு எண்ணிடலாம். உண்மையை சொல்லணும்னா அப்படின்னா என்னன்னே தெரியாமலும் இருக்காங்க. இதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தி சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயும் அமைதியாவோ மரியாதையாவோ பொறுமையாவோ நடந்துகிட்டதே கிடையாது. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுவா, யாரையும் பக்கத்துல விட மாட்டா, ரொம்பவே கோவப்படுவா. ஆனா அந்த பொண்ணு வளர்ந்து தன்னோட மேரேஜ் லைஃபை ஃபேஸ் பண்ணும்போது அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அவ தாங்க முடியாம வெளியே சொல்லும்போது அதை உண்மையான நம்ப அவளோட சொந்த அப்பா அம்மாவே தயாரா இல்ல. சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களை தூக்கி எறிஞ்சு பேசினதுனால அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மத்தவங்க அவளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவளை ஒரு சாதாரண மனுஷா கூட மதிக்கல. ஸோ லைஃப் எப்ப எப்படி மாறும்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அதனால பொலைட்டா இருக்கிறது ஒரு ஹேபிட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து 9வது விஷயம், லேர்னிங் இஸ் த கண்டினியூஸ் ப்ராசஸ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரை நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். லேர்னிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பெங்களூர்ல வேலை கிடைச்சு தமிழ்நாட்டுல இருந்து போறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழும் இங்கிலீஷும் தான் இருக்கும். பட் அங்க போனதுக்கு அப்புறமா அங்க உள்ள மக்களோட பழகி அங்க உள்ள சிச்சுவேஷனுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்க அங்க உள்ள லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாங்க. கரெக்ட் தானே? இதேதான் ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போகும்போது அவங்களோட இன்லாஸ் வீட்டுல இருக்கிற விஷயங்களை, ஹேபிட்ஸ், ரிச்சுவல்ஸ், ஃபுட்ஸ், பழக்க வழக்கம், இது எல்லாத்தையும் அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிப்பாங்க. இதே மாதிரிதான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் லைஃப்லயுமே இது நடக்குது. நீங்க நானும் எல்லாருமே லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தினம் வெவ்வேறு விதத்துல நம்மள அறியாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி நீங்க கான்ஷியஸா சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டேவும் இருக்கணும். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு முடியாத, எப்பவும் வாழ்க்கை பூரா கண்டினியூ ஆகுற ப்ராசஸ். அதை நம்ம எவ்வளவு தடுத்தாலும் அதை நிறுத்தவே முடியாது. அடுத்து 10வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட, மணி வில் நெவர் பை எவ்ரிதிங் ஆர் சால்வ் எவ்ரிதிங். இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிளா நம்மளோட கொரோனா டைம் சொல்லலாம். கொரோனா வந்த டைம்ல ஏழை பணக்காரன்னு வித்தியாசமே இல்லாம எல்லாரையும் தாக்குச்சு. எவ்வளவோ மணி செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தவங்க கூட இறந்தும் போனாங்க. காசே செலவு பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தவங்க காப்பாத்தவும் பட்டாங்க. இதுல இருந்தே இந்த உலகத்துல மக்கள் பல பாடங்களை கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பணம் இருந்ததுனால மட்டும் யாரால தன்னோட உயிரை வாங்க முடிஞ்சது? யாராலையும் இல்ல. அதேதான் நம்ம நிறைய மூவிஸ்ல கூட பார்த்திருப்போம். பணக்கார பையன் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுவா. பட் அவளுக்கு ஹீரோ மேல லவ் இருக்கும். இவன் கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி அவ ஹீரோவை விட்டு வரமாட்டா. உடனே அவனை வில்லன் ஆக்கிடுவாங்க. சரிதானே? சோ அன்பை, காதலை கூட காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிறது தான் இதோட கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிட்டே போகலாம். நியாயம், தர்மம், நம்பிக்கை, எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமா சொல்லலாம். நான் மேல சொன்ன இந்த 10 விஷயம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கு. பட் நான் குறிப்பிட்டு ஒரு 10 விஷயம் மட்டும் சொன்னது உங்க வாழ்க்கையில இப்போதைக்கு என்ன தேவை, எந்த முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணா உங்களோட தரம் மற்றும் வாழ்க்கை தரம் ஏறுமோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். அதை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி வாழ்ந்தா உங்க ஃபியூச்சர் ரொம்பவே சிறப்பா அமையும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பதிவை கேட்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.